கவின் எங்க இருக்க? அண்ணா இசை கூப்பிட்ட காலேஜுக்கு வந்தேன். அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? இசை காலேஜ்ல இல்ல, மாணிக்கம் கூப்பிட்டு போயிருக்கான். மாணிக்கம் என்ன கூப்பிட்டு போயிருக்கானா? ஆமா, எனக்கு யாருமே சொல்லவே இல்ல. அதுக்கு அவனுக்கு எப்படி பாடம் போகணும்னு எனக்கு தெரியும். என்ன விட்டான வச்சுட்டு இருக்க? சரி விடு, நான் பாத்துக்கிட்டேன். பிரேம் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு ஜபால கூட்டு வந்திருக்கான். அவனை விட்டானே வச்சிருக்க. நான் இன்னும் அவனை பார்க்கல. எந்த செக்ஷன் அடிக்காலும் தெரியல. நான் எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். நீ சீக்கிரம் வா. அண்ணனுக்கு விஷயம் தெரியும். அண்ணன்கிட்ட யாரா சொன்னது? நான் தான் சொன்னேன். டேய் நீ அப்பப்ப சின்ன பையங்களை நிரூபிச்சுக்கிட்டாரு. என்ன நீ சின்ன பையன் அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டாரு. உனக்கு எவ்வளவு சொல்ல புத்தி வராதுல உனக்கு? இருக்குண்ணா. ஏன் என்னாச்சுது? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொன்னா அண்ணன் நல்லா எடுத்துக்காவோ. இன்னும் பொண்ணுங்க அதிகமா வெறுப்பான். ஐயோ அது ஏற்கனவே அண்ணனுக்கு பொண்ணு நிலை பத்துக்கிட்டு வரும். கோபத்தை உச்சிக்க போவோம். அண்ணனுடைய தண்டனையில இருந்து பிரேமன் தப்பிக்கவே முடியாது. ஆனா பிரேமனுடைய இந்த மாற்றத்துக்கு ஒரு பொண்ணுதான் காரணம்னு சொல்லி இன்னும் பொண்ணுங்களை வெறுப்பான். இந்த அசிங்கமான வேலையை பார்க்க வச்சது ஒரு பொண்ணுதான் நினைப்பான். பிரேமனுடைய இந்த மாற்றத்துக்கு ஒரு பொண்ணுதான் காரணம்னு நினைப்பான். ஒரு பொண்ணுங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிக்கண்டா. ஏன்டா வேண்டாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? சரி நீ சீக்கிரம் கிளம்பி வா. எப்படியாவது கலந்து நீ பட்டணும். சரி அண்ணன் எப்படி சமைச்சுக்குது? நீ சீக்கிரம் வாடா. நான் ஒரு ஆளை எங்க தேட முடியும்? இவ்வளவு இடம் இருக்குது. சீக்கிரம் வாடா. வந்துட்டேன். இங்க பார், வேற குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா பெரியமாக்கும் தெரியவே கூடாது. புரியுதா? பாரு பேப்பர் டிவி நியூஸ் போட்டு குடும்ப மனத்தை வாங்கிடுவாங்க. பிரேமன் அதுக்காக வேடிக்கை பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அவனுக்கு அவங்க அம்மா பள்ளி வாங்குறதுக்கு வேற வழி தெரியல. அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டோம். இல்லண்ணா பத்திரிக்கை எதுவும் உள்ள வராது. நான் பாத்துக்கிறேன். சரி சரி சீக்கிரம் வா. கேட்டது என் பொண்ணை எங்கன்னு? நான் இங்க தானே விட்டுட்டு போனேன். சார் அது சிசிடி கேமரால பார்த்தேன் சார். அதான் உங்க சொந்தக்கார பையன் தான் கூட்டிட்டு போகுது சார். என் பிள்ளைய நான் தானே விட்டுட்டு போனேன். யாரோ வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் இது சின்ன ஸ்கூல் இல்லையே. ஸ்கூல் இல்லதான் அதே ஃபீஸ் வாங்குறீங்கல்ல? எல்லாத்தையும் கண்காணிக்கணுமா வேண்டாமா? பிள்ளைங்க சார், சின்ன பிள்ளைங்க. எவனாலும் ஏமாத்து வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா பச்சை பிள்ளைங்க சார். இந்த வயசுல அவங்களுக்கு என்ன தெரியும்? எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எப்படி தெரியும்? நீங்க தான் கண்காணிக்கணும். சாரி சார், அது பசங்க சொன்னா கேட்க மாட்டாங்க சார். அதான் பசங்க கேட்க மாட்டாங்க. நாம தான் பாதுகாக்கணும் சார். என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததே என்ன பொண்ணுன்னு தெரியாது. ஐயோ இவர் உண்டில நாக்கிறார் போலுக்க. இல்ல கிங்ஸி சாருக்கு போனை போட்டாதான் பிரச்சனை முடியும். எனக்கு புரியல. ஏதோ பேசணும் தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு என்னமோ சரியா படல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? என்ன நீ நம்புறல? நம்புறேன், பிடிச்சிருக்கு. ஆனா இது என்ன? எதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு, எங்க வீட்டுல எனக்கு வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசி ஆளுங்களுக்காக வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எனக்கு வேற வழி தெரியல. நீ என்ன நம்புறல? நம்புறேன். என்னன்னு சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன சொல்றீங்க? உன்னை கல்யாணம் பண்ணதான் கூட்டு வந்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு வேற இடத்துல பாத்துட்டாங்க. இதே மாதிரி காலேஜ் வச்சு நடத்துல ஒருத்தரோட பொண்ணுதான் எனக்கு பேசி முடிச்சிருக்காங்க. என்னால வாழ முடியாது. என்ன காலத்துக்கு அடிமையாக்க பாக்குறாங்க. என்னால முடியாது. என்னால இன்னொருத்த கூட வாழ முடியாது. புரியுதா? உன்னை உசுருக்கு சில காதலிச்சிருக்கேன். நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியாது. சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், நீ வேணும். எனக்காகவா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க? உனக்காக மட்டும். நம்ம காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்திருக்க. நீ என்ன நம்பி என் கரம் பிடிச்சு வருவானு நம்பிக்கையில வந்திருக்க. இதை இக்கட்டான சூழலை தள்ளுறீங்களே. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பதில சொல்லட்டும்? எனக்காக எதுவும் பண்ணாம இருந்தா கூட நான் ஏதாவது பதில சொல்லலாம். எனக்காக எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க. என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட இந்த கேள்வி கேட்டா நான் என்ன பதில சொல்லட்டும்? எனக்கு வேற வழி தெரியலடி. காலம் முழுக்க உன் கூட வாழணும். மனசுல ஒத்தி சுமந்துக்கிட்டு இன்னொருத்தி கூட பணத்துக்காக என்னால வாழ முடியாது. அதுக்கு பேர் வேறடி. வாழ்க்கை வாழறதுக்கு தானடி. அதுவும் பிடிச்சலோட வாழணுடி.
அதுல கஷ்டம் இருந்துட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி இருக்கும். விருப்பம் இல்லாதவளை கல்யாணம் பண்ணி ஆடம்பரமா வாழ்றதை விட பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடிசையில வாழ்ந்துட்டு போறேன். என்ன பதில் நான் சொல்லட்டும்? ஏங்க, எனக்கு மூத்த 2 அக்கா இருக்கா. இந்த நிலைமையில நான் இப்படி சுயநலமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எதிர்காலம் என்னத்துக்கு ஆகும்? வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளையா இருப்பேன் எங்க அப்பா கிட்ட அடிக்கடி சத்தியம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணா என் அக்காவோட நிலைமை அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அப்படியே என்னால இப்ப யோசிக்க முடியல. ஏன்னா எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. எல்லாரும் கை விட்டுட்டாங்க, இப்ப நானும் கை விட்டுட்டா என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எனக்கு வேற வழி தெரியலடி. ஆனாத எனக்கு கட்டாய கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கடி. சரி, வேற எதுவும் எதிர்ப்பு எதுவும் வராத? இல்ல, இன்னும் ஜான் குடும்பத்துக்கு தெரியாது. ஐயோ, இது வேறயா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க அவங்கள பகச்சுக்கிட்டு நம்ம எப்படிங்க வாழ முடியும்? எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன் அவனுங்களால அவளை தூக்க முடியுமா? என்ன நான் ஆம்பளை அதே குடும்பம் தான் என்னாலே தூக்க முடியும். வரட்டும் டி, வரட்டும். என்ன அந்த சண்டியர் கிங்ஸ்ல வருவான், இல்லன்னா அந்த பொறுக்கி பையன் கவின் வருவான், அவ்வளவுதானே. ஏன் அவனுங்க கத்தி வீசின மட்டும்தான் வெட்டுமா என்ன? நான் வீசினாலும் வெட்டும் டி. ஒரு பொண்ணை காப்பாத்த திராணி இல்லாம உன்னை கைப்பிடிச்சு நான் இங்க கூட்டிட்டு வரல. உன்னை காப்பாத்த முடியாத அளவுக்கு நான் கோலை இல்ல, புரியுதா? எனக்கும் கத்தி பிடிக்க தெரியும் டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப என் குடும்பத்தை பாப்பேனா இல்லைன்னா எனக்கு தெரியல. நீங்க கல்யாணம் பண்ணதா கூட்டு வரீங்கன்னு சொல்லியிருந்தா நான் இசையாவாத கூட்டிட்டு வந்திருப்பேன். சத்தியமா அவ இருந்தா ஏதாவது ஒரு உதவி பண்ணிருப்பா. அவன் மெச்சூர் இல்லாத சின்ன பொண்ணு, அவளை எடுத்து கூட்டிட்டு வரணும். இன்னொன்னு, அவ ஜான் பாதுகாப்புல இருக்கான். 24 நேரமும் ஜான் கண்ணு அவன் மேலதான் இருக்குது. காணாது கிடைச்ச மாதிரி பொத்தி வச்சுக்கிட்டாலேதான். அவ 5 நிமிஷம் காலையில இருந்து தேடி வந்துட மாட்டான். அதான் நான் அங்க வச்சு சொல்லல. அந்த குடும்பமே கண்குத்தி பாவ மாதிரி அவளையே சுத்தி சுத்தி வராங்க. நான் எப்படி அவன் முன்னாடி சொல்ல முடியும்? அதான் சொல்லல. ஐயோ, உங்களுக்கு இசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவன் எடுத்து தந்த மாதிரி அழகா கையில நகர்த்துவா. இப்பதான் நம்ம பண்ண போற விஷயம் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இசை இங்க கூட்டு வந்திருந்தா அவன் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான போட்டிருப்பா. சத்தியமா அவனுங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என்ன சொல்ற? அவ பயங்கர புத்திசாலி, உங்களுக்கு தெரியாது. அவ மூளை நம்மள மாதிரி யோசிக்காது. அவளுக்கு அவங்க அம்மா மூளை, பொம்மிமா மூளை. அவ மூளை கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிக்கும். அவ யோசிக்கிறத நம்மளால யூகிக்க கூட முடியாது. அவங்க அம்மா யாருன்னு தெரியல, சயின்டிஸ்ட். அவங்களுக்குள்ள மூளை அப்படியே அவகிட்ட இருக்கும். அவ பார்க்கத குழந்தைத்தனமா நடந்துக்குவா. அது அவட சுவாபம். அத அவ புத்தியோட கம்பேர் பண்ண கூடாது. நிறைய பேர் அப்படிதான் அவ நடத்திய வச்சு அவ குழந்தை மாதிரி நினைச்சிட்டு போயிருவாங்க. அவ குழந்தைத்தனத்துக்கும் அவ புத்திக்கும் சம்பந்தமே இருக்காது. ஐயோ, நீங்க கல்யாணம் பண்ணா சொல்லியிருந்தா நான் அவளை கூட்டிட்டு வந்திருப்பேன். எனக்கு இவ்வளவு பயமே இருந்திருக்காது. அவ ஈஸியா எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பா. சரி, காலேஜ்ல தானே இருப்பா. நான் வேணா பார்த்துட்டு வரட்டா? எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு 1/2 மணி நேரம் இருக்குது. நான் போய் கூட்டிட்டு வரட்டா? இல்ல, ரொம்ப நேரம் ஆயிட்டு. என்னத்துக்கு அவனுங்க ஊதி பறிக்கிருப்பானுங்க. சரி, பயப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். சரி வா, என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க சாட்சி கைது போடுறதுக்கு. ஓ சைடு தான். அவன் ஒருத்தி நின்றா கூட எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப என்ன பண்ணு எனக்கு தெரியல. இப்போ ஓ சைடு கைது போடுறதுக்கு தான் யாருமே இல்ல. சரி, நான் யாரையாவது பாக்குறேன். பாருங்க சார், தயவுசெய்து சொல்றேன், என் விஷயத்தை நீ தலையிடாத. அது உனக்கு நல்லதில்ல. சோலி முடிஞ்சது. ஐயோ, இவங்கிட்ட மன்னிப்பே கிடைக்காத. இவ ஏன் மனைவி, என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்காத. நீ மட்டும்தான் கத்தி வீச நினைக்காத. எனக்கும் வீச தெரியும், மறந்துடாத. வாஜவா சொன்ன கேளு. இப்ப கல்யாணம் பண்ணாத, அதுவும் இப்படி கல்யாணம் பண்ணாத. சொன்னா கேளுனே. உன் வேலைக்கு எது உண்டதை பார்த்துட்டு போடா. சொன்னா கேளு, கோத்த கலப்பாத. உன் வேலைக்கு எது உண்டதை பார்த்துட்டு போன சொன்ன. சொன்னா கேளு. ஓ, மரியாதை குறையுதுல. குடும்பமான போயும் சொன்னா கேளு. நான் முறைப்படி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க விட்டுட்டு வா. நீ காதலிச்சவளையே உனக்கு இன்னும் ஊரறிய கல்யாணம் பண்ண துப்பு இல்ல. நீ ஏன் கல்யாணம் பண்ண போறியா? ஏய், நான் ஒண்ணு மாதிரி அப்புறம் ரகசியமா வாழ்றதுக்கு ஆசைப்படல. நீ எல்லாம் பேச வந்துட்ட. ஆம்பளைடா நீலா. முறைப்படி இசை நீ தாடி கட்டிருக்காடா. சும்மா இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ கல்யாணத்தை பத்தி பேசுற. மரியாதை எங்க போயிரு. அந்த இசை வேணா முட்டாளா இருக்கலாம் இந்த விஷயத்துல. ஆனா ஏன் ஜபா அப்படி கிடையாது. என் பக்கத்துல கூட நெருங்க மாட்டேன்னுட்டாடா. இசை பத்தி தப்பா பேசாத, ஊசல் இருக்க மாட்டேன். அப்படிதான் பேசுறேன்.
எந்த நம்பிக்கையில அவன் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா? ஈஸிய பத்தி தப்பா பேசாத, போட்டுருவேன், சொன்னா கேளு. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டேய், முதல் ஆம்பளையா ஊரடிய இசைக்காத்த தாலி கட்டு, அதுக்கப்புறம் ஏன் கழுத நிப்பாட்டலாம். நான் ஒரு வாட்டி தான் சொல்வேன், மரியாதை இந்த 2 இருப்போங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன மிரட்டி பாக்குறேன்? என்ன சொன்னா கேளு, சொன்னா கேளு. அண்ணனுக்கு தெரிந்த கண்ட துண்டமாக்கியவா தெரியும்ல. பரவாயில்ல, சேர்ந்து வாழ முடிட்டா சேர்ந்து செத்து போறோம் போடா. அப்படினாலும் உங்க கையில வெட்டுப்பட்டு சாப்பிட ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது. என்ன நம்பி வந்திருக்கா, எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். முதல் ஒண்ணு நம்பி வந்தவரை நீ காப்பாத்த வழிய பாரு. இங்க பாரு, பத்திரிக்கை நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மரியாதை இங்க போக்க வழிய பாரு. உன்னை காப்பாத்த தான் வந்தேன், கொண்ட துண்டமாக்க வச்சாத. மரியாதை வீட்டுக்கு போ. இல்ல கிங்ஸே, நான் அவரை கல்யாணம் பண்ணதுக்கு முழுசா நான் சம்மதிச்சிருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? இவன் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் இவரை தானே நம்பினேன், இவரை தானே காதலிச்சேன். இவனுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இவங்கிட்ட கேளு. உன் கோழையே நடுங்கி போயிடும். பேசாம வீட்டுக்கு போ. நான் ஒண்ணு இவங்க தம்பி கூட வாழ போகலையே, இவங்க கூட தானே வாழ போறேன். வீணா பிரச்சனை பண்ணாத, போக்கேன் சார். இங்க இருந்து நான் போனா உன்னை கண்ட திட்டமா வெட்டிடுவாங்க. பரவாயில்லையா? ஆளை செட் பண்ணிருக்கதே உங்க அம்மா தான். பரவாயில்லையா? சரி, அவனுக்கு வரதுக்கு முன்னாடி காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன சொன்ன? இசைக்கத்தை தாலி கட்டதுக்கு எனக்கு தயரி பார்த்தாதா? டேய், அதுக்கு பேரு பாசம்டா. அவளை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்படி திருட்டுத்தனமா ஒரு காலமே நான் தாலி கட்ட மாட்டேன். அது வரைக்கும் அவ கூட வாழவும் மாட்டேன். உலகத்துல யார எவனுக்கு இப்படி கல்யாணம் நடக்காது. அப்படி நடத்தி கௌரவமா கூட்டிட்டு வர வேண்டாம். என் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் அண்ணன் தான் எனக்கு அப்பாவா இருந்தான். அவன் ஆசிரியத்தோட ஜாம் ஜாம்னு கல்யாணம் முடிப்பேன்டா. இங்க பாரு, எப்ப நீ சுயநலமா யோசிச்சோ அப்பவே உன் காதல் தோத்து போச்சுதே. டேய், நம்மளை நம்பி வந்தவன் நம்மளை மட்டும் நம்பி இருக்க கூடாது. இந்த பூமியில நாம அவளை விட்டுட்டு போனாலும், விட்டுட்டு போற சூழ்நிலை வந்தாலும், அவளை இந்த பூமியில தாங்குறதுக்கு 4 ஜீவன் வேணும். அவளையும் அவ கற்பையும் பாதுகாக்கிறதுக்கு இங்க 4 ஜீவன் வேணும். ஓட்ட இலக்கெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு நல்லா இருக்காது. நான் செத்தாலும் என் அண்ணன் இருந்தாலும் பாப்பான்டா, ஒரு தகப்படா. இந்த உலகத்துல அவளுக்கு எந்த ஆபத்து வராம என் அண்ணன் பாப்பா, என் 2வது அண்ணன் பாப்பா, என் தம்பி பாப்பா. அவளை கூட பிறந்தவடா. நாளைக்கே உனக்கு ஒண்ணு ஆகி போச்சுது. இவன் நிலைமை சொல்லுடா. கோலத்துக்கு வெள்ள சிலை கட்டிக்கிட்டு இந்த ஊர் உலகத்துல பயந்து பயந்து சாகணும், அப்படிதானே? ஏன்டா முட்டாள்தனமா நடந்துக்கிறத? நம்மள நம்பி வரவன் நாம இல்லாட்டா கூட சந்தோஷமா வரணும். அந்த அளவுக்கு அவளுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தாண்டா ஒத்தி காலத்த தாலியை கட்டணும். அவன் தாண்டா ஆம்பளை. இந்த உலகத்துல நாம விட்டுட்டு போனாலும் நாம இல்லைங்கிற குறை மட்டும் அவளுக்கு இருக்குமே தவிர வேற எந்த குறை இந்த பூமியில அவளுக்கு இருக்க கூடாது. அதாண்டா உண்மையான காதலி. காலத்துக்கு நம்மளையே நினைச்சுக்கிட்டு வேற இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் நிம்மதியா வாழ்றதுக்கு பேர் தான் உண்மையான காதல். அதான் நான் என் இசைக்கு கொடுக்க விரும்புறேன். நான் இல்லட்டாலும் என் இசை இந்த பூமியில சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். நான் இருக்கும்போது மட்டும் இல்லடா, நான் இல்லட்டா கூட அவ சந்தோஷமா வாழணும், பாதுகாப்பா இருக்கணும். என் காதலை பத்தி நீ பேசாத. பேசுறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. இன்னொரு வாட்டி இசை பத்தி நீ ஏதாவது பேசுன கொண்டு திட்டமாக்குவேன். இப்ப என்ன, உனக்கு கல்யாணம் தினம் பண்ணணும், பண்ணி வைக்கிறேன். இங்க பாரு, குடும்பமே கொந்தளிச்சு போயிருக்குது. கொஞ்ச நாளைக்கு கண்காணாம எங்கேயாவது போயிருங்க. என்ன ஃபைனல் அண்ணன் கூப்பிட்டா உனக்கு சாட்சி கையெழுத்து நானே போடுறேன். என் மனைவி கூட ஒன்னாவே சுத்துறல. என்ன நீ இல்லாம அவ எப்படி பண்ணி எனக்கு தெரியாது. சரி, அவ கூட வாழ்ந்துருக்கல, எங்க இருந்தா நல்லா இரு. கண்காணாத இடத்துக்கு போயிருங்க. நான் சொல்ற வரைக்கும் இங்க வர வேண்டாம். ஏய் சாரிடா. சரி, இந்த அளவுக்கு துணிஞ்சு வந்துட்டீங்க. இரு, நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். கவின் அவங்க குறைச்சிட்டாங்களே, கண்டு துண்ட வாக்கிட்டேனே. நான் வரதுக்குள்ள அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க. என்ன சொல்ற? சொல்லி முடிஞ்சது அண்ணா. நம்ம அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாதுண்ணே. என்ன பண்ண, என்ன நம்ம கை மீறி போச்சதே. தகவலை எல்லாத்துக்கும் சொல்லிடு. அண்ணே அண்ணே, அவங்களை எங்க இருந்து தேடி பிடிச்சாலும் கொண்டுருட. அவங்க கண்காணாத தேசத்துக்கு போயிட்டாங்க. சரி, தகவல் எல்லாத்துக்கும் சொல்லிடு. இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஆபத்து. நான் கல்யாணம் முடிஞ்ச வெளிநாட்டுக்கு போறதா தான் இருந்தது. நான் ஃபாரினுக்கு தான் போறேன். இவளுக்கு பாஸ்போர்ட் நான் முதல்ல எல்லாரும் படியும் பண்ணிட்டேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஃபிளைட்டு. 5 மணிக்கு ஃபிளைட்டா? மணி 3 மணி ஆக போகுதுடா. கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தா கூட என்ன பிரிச்சிருவாங்க. அதான் இந்த ஏற்பாடு. சரி, சீக்கிரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் மேனேஜ் பண்ணுங்க. போங்க, இங்க யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். சாட்சி கைது மட்டும் நான் போட வரேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் பயணம் பண்ணி வா. நான் பாதுகாப்பாக நிக்கிறேன். போ, நேரம் இல்ல. சரி, சந்தோஷமா இரு. உன்னை நல்லபடியா பாத்துக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு எதிர்ப்பை மீறி உனக்கு கல்யாணம் பண்றானா உன் மேல அளவுக்கு அதிகமான காதல் இருக்குன்னு தானே அர்த்தம்.
அவன் காதல பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நிச்சயமா உன்னை கண்கணாம பாத்துக்கிடுவான். தன்னை சுத்தி இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோ துணிஞ்சு உன் கூட தான் வாழ்ந்து முடிவெடுத்தான் பாரு. அப்ப அவன் காதல எவ்வளவு உன்னதமானது. பெரிய அவன் வாழ்ந்துக்கிடுங்க. சரி, அதுல என் அக்கா என் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கல, எதுவும் ஆகாது. நான் இப்பவுமே அவங்கள ஊரை விட்டு எங்க அனுப்பியத. இப்ப அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. இசை, அவன் 6 மணி நேரம் கூட உனக்கு பிரிஞ்சு தர மாட்டேன்னு உனக்கு தெரியாதே. அவகிட்ட சொல்லாமலே போறேன். 2 வயசுல இருந்து ஒன்ன கை பிடிச்சு நடந்தோம். இப்ப அவகிட்ட சொல்லாம ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க போறேன். சத்தியமா அவ இருந்துக்கிட மாட்டா. கஷ்டப்படுத்தாத, சீக்கிரம் போ. அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்கிட்ட பேசும்போது கூட பாதி நேரம் உன்னை பத்தி தான் சொல்லுவோம். நான் உங்க 2 தனித்தனியா பார்த்ததே இல்லை. சரி, போயிட்டு வா. இசைகிட்ட சொல்லிருங்க. இசைகிட்ட சொல்லிருங்க. உயிரென்ற ஒன்றை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ நான் பிரிவாயே. ஒருபோதும் உன்னை நானும் விட மாட்டேன். தோற்றுப்போ இசைக்கிட்ட சொல்லிருங்க. போறேன். என்ன மன்னிச்சிருடு. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. உயிரென்ற ஒன்றை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ நான் பிரிவாயே. அவன் இங்க தப்பிக்கவே கூடாது. சாட்சி கையெழுத்து போட வந்திருப்பானுங்கல்ல, அவளுக்கு நான் தோட்டேன். இனி எவனுமே சாட்சி கையெழுத்து போட வரக்கூடாது. தோக்கணும். பயன் பண்றவனு பயப்படணும். சாட்சி கையெழுத்து போட வரணும். கொலை நடிக்க போகணும். சாட்சி கையெழுத்து போட்ட அட்ரஸ் அதுலதான் இருக்கும். ஒண்ணு விடாம போறக்கிட்டு வாங்கடா. கிங்ஸிங் கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்றல, சொன்னதை செஞ்ச முடி. எப்படி இந்த ஈத்திர வேலையை பார்க்கலாம். யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அவமானப்படுத்திட்டான்டா. டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் நியூஸ் பண்ணி போச்சுது. குடும்பம் மானமே போச்சுது. முத சாட்சி கையெழுத்து போட்டல தூக்குடா. அது மட்டும் இல்ல, அந்த ஜபா குடும்பத்துல ஒருத்தன் கூட மிஞ்சி கூடாது. எல்லாரும் தூக்க. என்ன ஜபா குடும்பத்தை தூக்கியாச்சா என்ன? அந்த குடும்பத்தாட்களே இங்க இல்லையே. அது எப்படி? அது எப்படில 15 நிமிஷத்துல குடும்பமே இல்லாம போகும்? நிஜமாவே இல்ல. அவங்க காவலத்துக்கு முன்னாடிதான் ஊரை விட்டு போயிருக்காங்க. அப்படிலாம் யாரும் ஏற்பாடு பண்ணிருக்க முடியாத. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. மேரேஜ்ல யார் யார் கையில் இருக்கு தூக்கிட்டு வா. அது வந்து இங்க பாரு, இதோட விட்டுறலாம். அதான் நல்லது. இங்க பாரு கவினு, இதோட நீ விடுறது நல்லது. எனக்கு புரியல. கல்யாணத்தை பண்ணி வச்சதே கிங்ஸின் தான். என்ன சொல்றீங்க? வழி இல்லாம சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. நீ இதோட மூடி மறைச்சிரு. அதான் உன் குடும்பத்துக்கு நல்லது. இன்னொன்னு, கிங்ஸினை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் தலையிட்டு இருக்கானா ஏதாவது முக்கியமானதா இருக்க போதே. வெற்றி நான் வெட்டுறான்டா. ஜானனே கிட்ட கூட எல்லாத்தையும் மறைச்சிடலாம். அவன் துறக்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. அவன் கண்டு பிடிச்சா அவன் மிருகத்தை விட கொடூரமானவன். தண்ணி இப்படி வேலையை பார்த்திருக்கான்னு துறைக்கு தெரிஞ்சதே. துறைய விடறான கொடூரமா இருக்கான் தெரியும்ல. அதான் சொல்றான், இதோட மூடி மறைச்சிரு. துறை விட மாட்டான். அவன் வெறி கொண்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பம் மானவே போச்சுதே. என்னடா அண்ணன் இவ்வளவு மோசமான வேலையை பார்த்திருக்கான். சரி, அப்படி எப்படி கலைஞ்சு போங்களா. அண்ணன் என்ன இந்த வேலை பார்த்து வச்சிருக்கான். நான் சொல்றது கேளுங்க. உடனே போய் ரிஜிஸ்டர் மேரேஜ்ல இருக்க புக்ல அண்ணன் சிக்னேச்சர் இருக்குமே, அது கிழிச்சிட்டு வந்துருங்கடா. போங்க. பாரு, அண்ணன் வந்துட்டு போனதுக்கான எந்த தடையும் கூடாது. சிசிரி கேமரா எல்லாத்தையும் அழிச்சிருங்க. போங்கடா, சீக்கிரம் போங்க. சரி, நாங்க உடனே எல்லா ஏற்பாடு பண்றோம். சீக்கிரம் போங்கடா. ஏற்கனவே துறைக்கும் கிங்ஸுக்கும் ஆகாது. 2 பேருமே ஏக போதும். இப்ப இது வேறையா? போங்கடா. ஐயோ அம்மா, சாமன் எங்க போனா? அவன் இருந்தாவது கொஞ்சமாவது சமாளிக்கலாம். என்கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணிருப்பேன். பைத்தியம் பிடிக்கிறா. கிங்ஸ் எனக்கு இந்த வேலை பார்த்தா என்ன கழிச்சிட்டீங்களா? என்ன கோவிட் நமக்கு முன்னாடி யாரும் கழிச்சிட்டு போயிட்டாங்கடா. சாரி, முடிஞ்சது. வர கழிச்சிட்டு போயிருப்பான்டா.
என்ன ப்ரூஃப் பண்ணல அண்ணங்கிட்ட காட்டுறதுக்கு போச்சுடா. வீடு எனக்கு ரெண்டாக போகுது, வீடு எனக்கு ரெண்டாக போகுது. நான் வீட்டுக்கு போறேன். இங்க பாரு, எந்த பிரச்சனை இருக்காது. நம்ம ஆட்களை உடனே கூட்டு வா. வேற நிச்சயமா பிரச்சனை பண்ணுவான். சீக்கிரம், அதை விட எங்க பெரியமா பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க. சீக்கிரம் 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 எல்லாரும் இப்படி பண்ணுங்கடா, போகடா சீக்கிரம். சரிடா, நான் பண்றேன். ஐயா அத்தை போதும் இல்ல தங்க, இது கொஞ்சம் சாப்பிடுத்தாங்க. அத்தை போதும் இல்ல, சாப்பிடாம விட மாட்டேன். சாப்பிடு சாப்பிட, அதான் சொல்றாங்களா, சாப்பிடு. இதுக்கு மேல எங்க சாப்பிட முடியும்? நீ வரும்போதே கொஞ்சமா வாங்கி கொடுத்த. என்ன நீங்க வேணா வரும்போது கொஞ்சமா வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த குடும்பத்தான தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க பொங்கன்னு சொல்லுது எல்லாம் நல்லா இருக்குது. இப்படியே கூப்பிடு. ஐயோ அத்தை, எனக்கு வரவே மாட்டேங்குத. அது கூப்பிட்டு கூப்பிட்டு பாரு வந்துடும். அவன் உன்னோட மூத்தம்ல, வாங்க பொங்கன்னு சொல்லு. சரிங்க அத்தை. புருஷனா போறவன் வாங்க பொங்கன்னு சொன்னாதானே நல்லா இருக்கும். நான் ஒரு பொருத்தமா இருக்காங்க. இல்ல நீயும் இந்த ரூபாய் வாங்கிக்கையா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வாடா கிட்ட வந்து வாங்கிக்க வா. என்ன ஒரு பொருத்தம். இதே மாதிரி எப்பவும் ஒண்ணா இருக்கணும். சரிம்மா, என்ன ஒரு ரூபாய் வாங்கிக்க. ஐயா அத்தை போதும். மாணிக்கா, நீ எது சொல்ற? நான் என்னைக்கு இவ்வளவு கணக்கு சாப்பிட்டேன்? இனி சாப்பிடணும், சாப்பிடு. எனக்கு போதும், நான் இதுக்கு மேல சாப்பிட மாட்டேன்டா. பேசட்டும் பேசட்டும், ரெண்டு பேரும் பேசட்டும். டேய், உங்க அன்பு தொலைக்கு ஒரு அளவே இல்ல. அத்தை போதும்னு சொல்லுடா. சாப்பிட்டதுன்னா நல்லா இருக்க முடியும், சாப்பிட வேண்டியதானே. இங்க பாரு மாணிக்கா, மாமா இல்ல தினமும் 3 இட்லி கஷ்டப்பட்டு அங்கே ஏமாத்தி இங்க ஏமாத்தி எப்படியாச்சும் எனக்கு கொடுத்துலாம் நினைப்பாங்க. நான் அதையே சாப்பிட மாட்டேன். ஏன் அந்த மாமா விட்டுட்டு தான் சாப்பிடுவேன், நான் விட்டுட்டு சாப்பிடுவியா? டேய், நான் கிங்ஸ்ல விட்டுட்டாலே சாப்பிட மாட்டேன். அவன் விட்டுட்டு சாப்பிடா, நான் உனக்கு பெரிய மாமா தானே. டேய், எனக்கு சாப்பாடே பிடிக்காது. ப்ளீஸ், நான் ஒரு வாய் விட்டு விடுதானே. எனக்கு வேண்டாம், இதுக்கு மேல சாப்பிட்டா எனக்கு வாமிட் வந்துடும். ப்ளீஸ், நானும் உனக்கு பெரிய மாமா தானே. அது யாரும் இல்லைன்னு சொன்னா? உனக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்குல்ல. ஆமா, எத்த பையன்ல, எங்க அப்பாக்கு கூட பிறந்த தங்கச்சி பையன்ல. நான் எங்க அப்பாவை தான் பார்த்தது இல்ல, ஆனா எங்க அப்பாவே மாதிரிதானே நிச்சயமாத்தான் இருப்பாங்க. எனக்கு எங்க அப்பா வர நேரம்லாம் அத்தை முகம் தான் கண்ணு முன்னாடி வரும். அப்பாவை பார்த்தது இல்ல, ஆனா அப்பா கூட பிறந்தவங்களை பார்த்துக்கோங்க சந்தோஷம். எப்படியோ எங்க அப்பா தானே உங்க அம்மாவை தூக்கி வளர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா பத்தி எல்லாமே அத்தைக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அத்தையும் எங்க அப்பா மேல உசுரா இருந்திருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒன்னையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? சொல்ல போனா நான் பிறந்த வீட்டுல தான் நீயும் பிறந்திருக்க. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல பிறந்திருக்கோம் பாத்தியா? ஆமா. ஆனா காலம் நம்மள பிரிச்சுட்டு பாத்தியா? அம்மாக்கும் அப்பாக்கும் எதுவுமே ஆகலன்னா நாம எல்லாம் ஒரே வீட்டுல வாழ்ந்திருப்போம்ல. நீ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்திருப்ப, நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்திருப்பேன். எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா எதுவுமே தெரியாம நீ எங்கேயோ வளர்ந்த, நான் எங்கேயோ வளர்ந்தேன். சரி, வருத்தப்படாத. இல்ல, எங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு. அதான் நாங்க இருக்கோம்ல. அதான் சந்தோஷமா இருக்கேன். இசைமா, இசைமா! ஐயா, மாமா தேடி வந்துட்டாரு. போச்சுது. மாணிக்கா, மாமா கோத்தடிக்க நினைக்க. ஏன் பயப்படுற? இங்க தானே வந்திருக்க. இருந்தாலும் பயமா இருக்கு. சரி சீக்கிரம் வா, அத்தை நான் போயிட்டு வரேன். மாமா, பொண்ணைய காணும் காலேஜ் அங்க தேடிட்டு இருக்கேன். நீ எங்கடா கொண்டு வந்திருக்க? இல்லன்னு அம்மா பாக்கணும் ரொம்ப நாள் அழுதுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுமே, அதான் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கூப்பிட்டு வந்தேன். ஏன் வீட்டுல வந்து காட்ட வேண்டியதானே? இல்லன்னு இங்க கூப்பிட்டு வந்தா கூட கொஞ்ச நேரம் இருப்பா, அங்க வந்து அப்படி இருக்க முடியாதுல்ல. இதுதான் என் புள்ளிய நீ கூட்டது கடைசியா இருக்கணும். என் புள்ளிய ஏன் அனுமதி இல்லாம யாரும் எங்க கூட்டிட்டு போக கூடாது, புரியுதா? அவ என் புள்ளடா. ஒரு நிமிஷம் அவளை கழுன போதறி போயிட்டேன். அசால்ட்டா போட்டு வந்திருக்கா. இதுல என்ன இருக்குது? நம்ம வீட்டு தானே வந்திருக்கா. இது ஓ வீடு, புரியுதா? என் புள்ள என் வீட்டுல கரெக்ட் டயத்துல இருக்கணும். இசைவா போல, உனக்கு கடைசி எச்சரிக்கிறேன். இதுக்கப்புறம் என் புள்ளி எங்க தனியா கூட்டிட்டு போன கண்ண துண்டமாக்கிறேன். மாமா, நாதான் மாமா. உன்னை என்னால் திட்ட முடியாது. வா போலாம் தங்க. வா தங்கப்பில போலாம். இந்த ஜாலோட சொத்தை
இதுதான் உனக்கு கடைசி. என் புள்ள பக்கத்துல வேற எவனும் நிக்க கூடாது. வா போலாம். எவ்வளவு ஆட்டம் போடணுமா போட்டுக்கோங்கடா. கூறி வச்சிருக்க தப்பாது. எனக்கு சொந்தமானத உங்ககிட்ட கேட்டுட்டு கூட்டணுமா? இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு உரிமை வந்ததா? கூடி சீக்கிரம் என்கிட்ட கேட்டுதான்டா அவளை நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நான் உருவாக்கல. நீங்க கெஞ்சினால அவளை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நான் பண்ணிடுவேன். பொறுமையா இருக்கேன்டா. அவன் எனக்கு சொந்தமாகணும்ல, அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். அவ்வளவுதான். அவன் ஏன் சொத்துடா, ஏன் சொத்துடா. நீங்களா இப்படி பொண்ணதா இன்னும் அவளை எனக்கு சொந்தமாக்குங்கிற வேலை எனக்கு வருது. சொந்தமாக்குறேன், சொந்தமாக்குறேன். கூடி சீக்கிரம் அவளை நமக்கு சொந்தமாக்கு. அவன் நம்ம வீட்டு வாரிசு, புரியுதா? அவன் என் வீட்டு வாரிசுடா. சொந்தமாக்குறேமா, சீக்கிரம் சொந்தமாக்குறேன். எவ்வளவு உரிமையோட கூட்டிட்டு போறான் பார்த்தல. இவனுக்கு எப்படி உரிமை வந்தது? பொறுமையா இருக்குமா, கொஞ்ச நாள் தான். எந்த ஒரு பிளான போட்டாலும் சக்சஸா முடிக்கிற மாதிரி போடணும். சும்மா செக் பண்ணி பார்க்க கூடாது. போட்டுக்க பிளான் அப்படி நிரந்தரமா தூக்கிடுவேன். ஐயோ, சொல்லி முடிஞ்சது. அடி மாட்டிக்கணும். எங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ண போயிருக்கான்டா. ஏதாவது ஒண்ணு பண்ணு. வீட்டுக்கு மூத்த வந்தனே. அவன் மட்டும் கல்யாணம் பண்ணா டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் என் காலேஜ் பேர் தான் அடிப்படும். என் காலேஜ் பேரே நாசமா போயிடும். டேய், அவ்வளவுதான். நான் அசிங்கப்பட்ட நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஏதாவது பண்ணு. உன் தம்பியை அனுப்பி ஏதாவது பண்ணு. அவன் எனக்கு புள்ளே இல்ல. அவன் செத்துட்டாலும் பரவாயில்ல. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. என்னது, ஜபா கல்யாணம் பண்ண போயிருக்காளா? ஐயோ, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஜபாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஐயோ, ஐயோ, இதுக்கு பயந்துகிட்டு இருக்கா. கிங்ஸன் என்ன நடத்தி வச்சானே இன்னும் குடும்பத்துக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா ஒன்றும் இல்லை. பயப்படாத. சரி சரி, பயப்படாத. அவன் எனக்கு அண்ணனே கிடையாது. முடிச்சிருங்க. முடிச்சுன்னா லவ் பண்ற வரைக்கும் பார்த்துட்டா இருந்தீங்க. நீங்களா குடும்பம் எதுக்கு இருக்கீங்க? லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கல. அப்போது சத்தியமா தெரியல. அவன் ஏதோ ஆசைப்பட்டு இருக்கான்னு மட்டும் தான் தெரியும். இந்த அளவுக்கு துணிஞ்சு பவானிக்கு சத்தியமா தெரியாது. குடும்பத்தையே தலை கூடிய வச்சிருக்கான். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நடந்துச்சுன்னா நான் எப்படி மாறுவேன்னு தெரியும்ல. இப்போ கோபப்பட்டு முதல் இனக்கல் கழிச்சிருக்கணும். அண்ணே, நம்ம வீட்டுல யாரும் இந்த அளவுக்கு துணிய மாட்டாங்க. இவன் எப்படி துணிஞ்சா? இந்த குடும்பத்தை பிறந்திருக்காங்க, எந்த தப்பு பண்ண மாட்டானே நம்பிக்கையோட இருந்துட்டேன். அவன் என்ன தலை குடிய வச்சுட்டான். நான் என்ன பண்ணாலும் யாரும் தடுக்க கூடாது சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு கோபப்பட்டு இருக்க? இல்ல, அர்த்தம் இல்லாம கோபப்பட்டானே. நான் அந்த கண்டு துண்டமாக்கியிருப்பேன். அவன் இன்னும் பொறுமையா இருக்கான். போச்சுது. சரிங்க, சரிதானே. சரி, கிங்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவன் பாத்துக்கணுமா? அந்த பொண்ணை விட்டடா வச்சுங்க. சொல்டா, அந்த பொண்ணு இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்க? ஆளை தேடி போனே, அந்த குடும்பத்தையே காணல. அது எப்படி தெரியலனே. ஜபா ஜபாக்கு எதுவும் வரக்கூடாது. ஜபாக்கு எதுவும் வரக்கூடாது. ஜபாக்கு எதுவும் ஆகல. அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். கல்யாணத்தை கிங்ஸ் அண்ணன் நடத்தி வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்துட்டான். நீ சத்தம் போட்டு சொல்லி கொடுத்துறாத. ஆமா, கிங்ஸ் அண்ணன் கல்யாணத்தை நடத்தி வச்சான். அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். இனி பயம் கிடையாது. இனி உசுரை போனாலும் கிங்ஸ் அண்ணன் காட்டி கொடுக்க மாட்டான். இப்பதான் எனக்கு உசுரே வருது. ஜபாக்கு எதுவும் ஆகல. கிங்ஸ் எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. என்னங்க, ஐ லவ் யூங்க. அவ மட்டும் என் கையில கடிச்சா அவ சாவு என் கையிலதான். படிச்சு படிச்சு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. கண்ட துண்டமாக்கியவனே. டேய், சீக்கிரம் ஆட்களை அனுப்பி ஏதாவது பண்ணுடா. பாரு, அவன் கல்யாணம் மட்டும் பண்ணிடவே கூடாது. இல்ல, அதுக்குள்ள ஆட்கள்லாம் போயிட்டாங்க. எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்கோம். அவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அடிச்சு நாட்டு அனுப்பி கொண்டிதானே. எதுக்கு இன்னும் வச்சிருக்கீங்க? கோவப்பட்டு லாட்சில தான் தங்கிட்டு இருந்தான். சரி, அப்படியே தானே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். அவன் என்ன உள்ள காதல வளர்த்திருக்கான். சரி, என் பொண்ணு இருக்கா. இதுக்கு மேல எங்கேயும் பேசக்கூடாது.
வேலை நடக்கும். ஏமா நீ ஏன் உங்க மாமா கிட்ட சொல்ல மாட்டே? ஏய், எங்க வந்து யாரை வெட்டுறீங்க? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு யார் புள்ளிய? பெரிய மாடு பார்க்க மாட்டேன். ஜான் இவ கூட தான் வசிக்கிட்டு இருந்தா. என் பிள்ளை கூட தான் 100 பிள்ளைங்க படிப்பாங்க. அதுக்காக கூட படிக்கவே இல்ல, இவ கூடயே சுத்துறா. இவளுக்கு தெரியாம இருக்காதே. உங்க அம்மா என்ன கூட்டிட்டு போயிரு. அம்மா வாயை மூட போறீங்களா இல்லையா? இசைக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ ஓடி போனா இவ என்ன பண்ணுவா? அவ ஓடி போகும்போது காலேஜ்ல கூட இல்ல. நான் காலேஜ்ல தான் இருந்தேன். அப்ப இவங்க இல்ல. இவ காலேஜ்ல இருக்கும் போதே அவ ஓடி போயிட்டா. அது இவளுக்கே தெரியாது. என் புள்ள மேல யார் எதுவும் சொல்லக்கூடாது. அவ ஏன் சொத்து. இனிமேல் என் புள்ளைய யாராவது ஏதாவது என் முன்னாடியோ எனக்கு பின்னாடியோ சொல்லத பார்த்த உசுர இருக்க மாட்டீங்க. அவ என் புள்ள. உங்களுக்கு வேலை முடியும் அவ்வளவுதானே. குடும்பமான போக்கூடாது தானே. பாத்துக்கிடுவேன். என் புள்ளையை தான் நீங்க பேசுறது கடைசியா இருக்கணும். ஆமா நீங்க வீட்டுக்கு போங்க. நானோட வரேன். இல்ல என் மானமே போயிடும். காலேஜ் தரமட்டமா போயிடும். என்னால இங்க போக முடியாது. அவன் கல்யாணம் பண்ணல, வீட்டுக்கு நல்லபடியா வந்துட்டானே எனக்கு செய்தி வரணும். என் தம்பி போயிருக்கான். முடிச்சுவா. டென்ஷன் எடுக்காதீங்க. பெரியப்பாங்க அவருக்கு என்ன இதான் காரணம் காட்டி எல்லாம் மொப்பல இருக்காரு. எனக்கு நேராக ரொம்ப பதட்டமா இருக்குடா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமாடா? என் தம்பி இருக்கா, சந்தேகப்படாதீங்க. அப்படி நம்ம குடும்பமான போராட்டத்தை நான் விட மாட்டேன். அப்படி முடிச்சா நான் நிலைமை என்ன ஆகுன்னு காட்டவும் செய்வேன். உள்ள போலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எத்தனை நாள் இப்படி வாழ முடியும்? என்ன 40 வருஷமா இருக்க போதே. என்னமோ போய் அதுக்கப்புறம் அங்க என்னடி இருக்குது? எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? இல்ல இவன் போக வயசு இறங்க போதா? கூட தான் போகுது. வேண்டாம். வாழ வேண்டிய வாழ்க்கைய பயத்திலே வாழ வேண்டாம். பாரு எனக்கு புள்ள குட்டியோட வாழ ஆசை வந்துட்டு. எனக்கு என் புள்ளல் வேணும். மொட்டை பையில சாவதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. மனைவி இருந்தா பரவாயில்ல. கண்ணுக்கு லட்சணமா மனசுக்கு பிடிச்சவா கொண்டவரி இருந்தா நான் எதுக்கு இப்படி வாழணும்? அண்ணன் தானே பாத்துக்கலாவா? ஜானனே ரொம்ப என்ன ஏத்தன பேச மாட்டான். கொஞ்சம் என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்போம். நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். என் சூழ்நிலை நிச்சயமா புரிஞ்சுக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் முடியாத பட்சத்துலதான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். என்ன உன் மேல கொஞ்சம் கோவப்படுவான். அதை நான் பாத்துக்கிட்டேன். பொத கலைக்கு தம்பிகள் உள்ளதான் இருக்கானுங்க. பாத்துக்கணும். வா தைரியமா வா. இதுக்கு மேல உன்னை தனியா வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. போதும் சேர்ந்து வாழலாம். உங்களுக்கு பயம் இல்லைன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் ஒன்னும் அடுத்தவங்க பிடிச்சு போகலையே. என் புருஷனை எதுன்னு பிடிச்சு வந்திருக்கேன். நான் நினைச்சது உங்களதான். என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். சரி வா. எனக்கு எதுவும் ஆகாது. வா வலது கால எடுத்து வச்சு வா. சரி நான் கைவிட மாட்டேன். வா. என்னடா என்னடா ஏன் பதட்டமா வந்திருக்க? இங்க என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா என்னாச்சுது? ஐயோ அம்மா நீங்க முத வீட்டுக்கு போங்கம்மா. அம்மா நீங்க தான் இருக்க போறா. என்னடா? ஐயோ அப்பா இன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பெரிய மனசு வாய் பிடித்த பண்ணலாம் போதும் சொல்லு. நம்ம பிரேமப்பா இல்ல? ஆமா. அந்த அப்பாவும் ஜபா அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போயிருக்காங்களாம். என்ன சொல்லிட்டு இருக்க? ஜபா ஜபா அப்படி பண்ண மாட்டாளே. இன்னைக்கு இங்க பெரிய பிரளயமே நடக்க போகுது. நம்ம தொரப்பா இல்ல உண்டில நாக்க போறேனே வெறி கொண்டு இருக்காங்க. போதா குறைக்க அந்த பாட்டி வேற கும்மல் கும்மலா அவங்கள விரட்டி போயிருக்காங்க. தேடி போயிருக்காங்க. புடிச்சிட்டு இழுத்து வரதுக்கு போயிருக்காங்க. கிங்ஸ் அப்பா எங்கடா? அதான் ஒரே மர்மமா இருக்குது. இவ்ளோ நடக்குது. கிங்ஸ் அப்பாவை காணவே இல்ல. அப்படி காணாம போக மாட்டானே. அப்படின்னா அது கிங்ஸ் எங்கங்க? கிங்ஸ் சிக்கிட்டான். போச்சுனே. ஐயோ என்னங்க என்னாச்சு? இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? கவினை பாருங்கடா. கவினப்பா என்ன இங்கதான் நிக்காரு. அப்படின்னா கண்டிப்பா கிங்ஸ் அந்த வேலையை பார்த்துட்டான். ஐயோ இப்ப என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? சரி இந்த நேரம் பார்த்து நான் வேற. சரி சரி இப்போ கும்மல் கும்மலா போயிருக்காங்கப்பா. என்னத்துக்கு புடிச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க. சரி பதறாதீங்க. நீங்க வீட்டுக்குள்ள போங்க. நான் வீட்டுக்கு போறேன். இல்ல முத கையை பிடிச்சு கூட்டு வந்துட்டேன். என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி நேரத்துல நம்மளுமே பிரச்சனை பண்ணணுமா? வேண்டாங்க. வீடே 2000 வேண்டாம். பிரச்சனை ரொம்ப ஆயிரும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. இப்ப கல்யாணம் பண்ணிட்டேனே
நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டா வாழ்ந்துக்கோங்க. குழந்தை தானே வேணும், பெத்துக்கலாம். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பத்தி? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியுது? உன்னை தைரியம் மாதிரி கை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். திரும்ப வாழ கூப்பிடுறா? இல்லங்க, பாத்துக்கலாம். உள்ள வா. அங்க சூழ்நிலை மாதிரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கை பிடிச்சிட்டல விடாத. உள்ள வா. எங்க அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியலங்க. இப்போ கவினப்பதான் எப்படி நீங்க இந்த மாதிரி வேலை பாப்பீங்க, அப்படி வாசலே மடக்கடான்னு சொல்லி நான் அனுப்புனாரு. அதான் வந்தேன். இங்க பாருங்க, ஜானப்பா உக்கரத்துல நிக்காரு. இதெல்லாம் பேட் ஹாபிட்டா. இதெல்லாம் இசையம்மா முன்னாடி நடக்க கூடாதா. இசையம்மா மனசே பாதிக்கப்படுமா. ஜானப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. அந்த பாட்டில கோவத்துல நான் இவா ஃப்ரெண்ட் தான் அவ அப்படின்னு ஒரு கத்து கத்துனாங்க. அதுக்கு ஜானப்பா கத்துனாங்க பாருங்க, என் பொலிய யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஓங்கி கத்துனாங்க. அப்படியே பாட்டி அடங்கிட்டாங்க. ஏங்க, இசைய பைத்தியத்துல இருக்காரு, இப்ப எதுவும் பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு போறேன், விடுங்க. இல்ல, கை பிடிச்சிட்டேன். இதை விட மாட்டேன். பாத்துக்கலாம். இப்ப தானே பாத்துக்கலாம். வா. எங்க கொஞ்சமா யோசித்து பண்ணுங்க. கிங்ஸ் வர இப்ப உள்ள இல்ல. அவர் இருந்தா கூட ஏதாவது சமாளிப்பாரு. இப்போ இப்படி பண்ணலாம்ப்பா. என்னடா? எப்படி 5 மணி ஆயிட்டு. அம்மா இப்ப வந்து நேத்துக்கு எனக்கு டியூஷனுக்கு வருவாங்கல்ல. ஆமால. அதான் அந்த சக்காச்சு அம்மா உள்ள வரட்டும். நீங்க உள்ள வாங்கப்பா. ஏமா எப்ப போல டீச்சர் மாதிரி வாங்கம்மா. ஆமாங்க, எனக்கு உள்ள என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும். இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சரி, நான் போய் டீச்சர் ட்ரெஸ்லயே வந்துடுறேன். முத கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்துட்டு நான் உள்ள வரேன். போதுமா? இதுக்கப்புறம் நானும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். போதுமா? இங்க பாரு, பிரச்சனை என் பிரச்சனை நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாம் சரியாயிரும். சரி, அவன் சொன்ன மாதிரி போய் சாலியை மாத்திட்டு சீக்கிரம் வா. சீக்கிரம் வந்து வரல இல்லைன்னா நான் வரட்டா? ஐயாப்பா, அப்ப பேச்சு ஜானப்பா உங்களை தான் தேடி கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க முதல்ல உள்ள வாங்க. சரி, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். சரி. கல்யாணம் பண்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னடா வாழ்க்கை இது? ஐயா கவலைப்படாதீங்கப்பா. அப்பா, அத கிங்ஸ்ல அப்பா காப்பாத்தணும்ப்பா. அதை மறந்துட்டேனா? ஐயா, நீங்க இருந்ததாப்பா முடியும். சீக்கிரம் வாங்கப்பா. நீ எங்க போயிருந்தா? அது வந்து என்ன ஸ்கூல்ல கூப்பிட வந்தாருப்பா. பேப்பர்ல நியூஸ் ஏதாவது பாத்தியா? இல்ல, இதுக்கு மேல பொறுமையா இருக்க விரும்பல. என்ன விடுங்க, நான் போறேன். என் பேச்சுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? ஜானே, இங்க பாரு, என்னால அவமானப்பட முடியாது. நான் நாடுகிட்டு செத்துருவேன். சீக்கிரம் ஏதாவது ஆக்சன் எடு. என்னமோ உங்களுக்கு மட்டும் அவமானமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் வீட்டுக்குள்ள இருப்பீங்க, நாங்க தான் வெளியில தலை காட்ட முடியாது. அவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிருக்குது. கால் கை நுரிச்சு வீட்டுல கொண்டு போடாம அவன் லாஜ தங்கியிருக்க வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. தர அன்னைக்கு பிரேம் எங்கன்னு கேட்டக்கு நீ என்ன சொன்ன? அது வந்து பொண்ணு விஷயம் சொன்னா உனக்கு கோவம் வருங்கக்காக தான். பாஸ், நீங்க மோசம் போயிட்டீங்க. என்னடா சொன்ன? என்னடா சொல்லு? பாஸ், உங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு பாஸ். என்ன சொல்லிருக்கா பாஸ்? அவங்க வெளிநாட்டுக்கும் போயிட்டாங்க பாஸ். இல்ல, அவனுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்திருக்காது. நான் அனுப்பின அடியாட்கள் கொஞ்சம் நெஞ்சா இல்ல. அதையும் மீறி அவன் தப்பிச்சதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் என் தம்பிய கால இருக்கிறேன். அவன் வந்ததா இதுக்கு தண்ணி விடைய கிடைக்கும். பாஸ், என்னடா இந்த ஊர்ல அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு துணிச்சல் எவனுக்குடா வந்ததே? அப்படி துணிச்சல் உள்ளவன் எவன்டா? சாட்சி கிட்டு போட்டவனா எவன்டா? பாஸ், கல்யாணத்தை நடத்தி வச்சதே கிங்ஸின் பாஸ் தான் பாஸ். சரி, பதறாத. என் தம்பியை பத்தி தப்பா பேசுன இதே மண்ணில உரமாக்கிடுவேன். தம்பி தவிர இந்த மண்ணில வேற எவனுக்கும் தைரியம் கிடையாது. இத துணிஞ்சு செய்யணும்னா அது தம்பியால மட்டும்தான் முடியும். அதுலயும் அந்த கிங்ஸ்னால மட்டும்தான் முடியும். அவனுக்கு மட்டும்தான் துணிச்சல் உண்டு. என்னமா நீ நம்பாம இருக்க? எப்போ அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல வந்து விழுந்துட்டேன். அத நிச்சயமா தம்பி தான் முடிச்சிருப்பானே. அவன் எதுக்காக முடிச்சிருப்பானோ எனக்கு தான் தெரியும். சத்தியமா என் தம்பி ஒரு பொண்ணு சேர்த்து தலையிட மாட்டா. அனாவசியமா பேசாதீங்க. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. என் குடும்பத்தை தலக்குனிய வச்சுட்டால. ஏற்கனவே எனக்கும் கிங்ஸனுக்கும் முட்டிக்கிட்டு தான் நின்னதே. அந்த புகையத்தை கதை பண்ணிட்டானே. என்ன அனாவசியமா பேசாதனே.
சொன்னா கேளு. ஏய், தல, அமைதியா நில்லுடா. அண்ணே, குடும்பமானே போச்சுனே. இல்ல, என் தம்பி அத பண்ண மாட்டா. இல்ல, என் தம்பி அத இல்ல, கிங்ஸ் இதை பண்ணிருக்க மாட்டான். அவன் வாரிசு அவன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்.